திரு சோம வல்லியப்பன் அவர்களின் 25 ஆண்டுகால எழுத்துப் பணியை பாராட்டுகிற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சரிலிருந்து பெரிய எழுத்தாளர்கள், மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்கள், சிறந்த வாசகர்கள் என்ற ஒரு எலைட் குரூப் முன்னாடி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ஒரு இந்த புக்கை பற்றி பேசணும்னு சொன்னாங்க. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசுனதுக்கு நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். ஒரு 12 ஆண்டுகள் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன். அந்த ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து முடித்த உடனே ஒரு இன்டர்வியூ இங்கே நடக்குது. அதில் நான் கலந்துக்கிட்டு அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிடுறேன். ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற தகவலை என்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் கோர்ட்டில் ஸ்டே பண்ணிட்டாங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டே வாங்கினது நான் வரக்கூடாது அந்த யூனிவர்சிட்டிங்கில் ஒரே காரணத்தினால வாங்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் 2 தடவை எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சிண்டிகேட் மெம்பர் ஆனேன். அது யார்? இந்த எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஓட்டர் கவர்னர், 2வது ஓட்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், அடுத்த ஓட்டர்ஸ்லாம் யாருன்னா எல்லா காலேஜ் பிரின்சிபல், ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸு. அதாவது பொது தொகுதின்னு சொல்லுவாங்க, கிராஜுவேட் கான்ஸ்டுவன்சியில் பொது தொகுதி. அதில் சிண்டிகேட் மெம்பராக 2 தடவை எலெக்ஷனில் நின்று 2 அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளராக தோக்கடித்தேன் 2 தடவை. கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரி ஃபஸ்ட்டு டைமு, 2வது தடவை எய்டட் காலேஜ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரியை தோக்கடித்தேன். நான் எந்த அசோசியேஷன்லையும் இல்லை. நான் ஃபிஹெச், நான் காலேஜ்லேயே இல்லை, ஒரு பாலிடெக்னிக்கில் நான் இருந்தேன். என்னோடய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி செனட் மெம்பருக்கு நின்று, அப்புறம் சிண்டிகேட்டுக்கு நின்று போயிட்டு கேன்வாஸ் பண்ணி ஜெயித்தேன். அவங்க எதுக்காக ஸ்டே வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால், நான் அந்த சிண்டிகேட் மெம்பராக இருந்த பீரியடில் என்னோடய செயல்பாடு நல்லா இருந்துச்சு, நான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்னை எதிர்த்து கேண்டிடேட் நிறுத்தவங்களோட நான் நிறைய சண்டை போட்டேன். அடுத்து நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு வயசு 30 வயசு தான். ஃபஸ்ட்டு நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கும்போது யாரெல்லாம் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தாங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் தலித் எல்மலை இருந்தாங்க, எம்பி திரு மைத்ரேயன் இருந்தார், சரோஜினி வரதப்பன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பேராசிரியர் தீரன் இருந்தார். இவங்கெல்லாம் இருந்ததில் நான் இருந்தேன். என்னோடய வயசு 30 வயசு. அப்போ டிஸ்கஷன் வர்றப்ப நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னால், அது மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 6-7 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதில் அந்த டிஸ்கஷனில் எனக்கு முன்னாடி யார் இருக்காங்க என்னங்கிறதே நான் கவலைப்பட மாட்டேன். அந்த இஷ்யூ கரெக்டாக இருந்தால் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுவேன், இல்லைன்னா எதிர்த்து பேசுவேன். எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் வைஸ் சான்சலர், இவர் ரெஜிஸ்ட்ராரு, இவர் சீனியர் மேன், இவர் சென்ட்ரல் மினிஸ்டர், எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பேசுவேன். அந்த பேசுனதுனால எனக்கு ஒரு சில வரவேற்பு இதெல்லாம் வந்துச்சு. நிறைய இதை நான் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் நான் எப்படி பேசக்கூடாது அந்த இதை எனக்கு தெரிஞ்சுக்கிறல. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், நம்மளோட இருக்கவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், சண்டை போடாமல் ஒரு விஷயத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே இல்லை. அந்த இதில் நான் 0வாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை படித்த பின்னாடி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை நான் படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்திருப்பேன். யாருமே ஸ்டே வாங்கியிருக்க மாட்டாங்க, நான் யாரோடவும் சண்டை போட்டிருக்க மாட்டேன். அப்போ இது ஒரு புத்தகம் படிக்காதனால என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நான் இப்போ சொன்னேன். படித்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதே பல்கலைக்கழகத்தில் இருந்து மறுபடியும் நான் இன்னொரு வைஸ் சான்சலர் வந்த பின்னாடி இன்னொரு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொரு தடவை நான் ஜெயிச்சு வந்திருக்கலாம். அப்போ என்னோடய பேராசிரியர், அவர் ஒரு துணைவேந்தராக இருந்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில், அவரோடவும் சண்டை போட்டேன்.
ஏன்னா 2வது தடவை இன்டர்வியூ இது பண்ணுறப்ப என்ன செலக்ட் பண்ணாமல் ஒரு இன்னொருத்தரை செலக்ட் பண்ணார். என்ன செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த துணைவேந்தர் ரெடியாக இல்லை. அதனால என்ன செலக்ட் பண்ணல. அப்போ அவரோடவும் சண்டை போட்டேன். ஆனால் அவர் வந்து இன்னொருத்தர் மூலமாக எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன அட்வைஸ் பண்ணார்னா, இந்த யூனிவர்சிட்டியில் சுப்பையாவை இருக்க சொல்ல வேணாம், இவர் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் ஒத்துக்கிறவே இல்லை. ஏன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 170 காலேஜ், பெரிய யூனிவர்சிட்டி. அழகப்பா யூனிவர்சிட்டி ஒரு சின்ன யூனிவர்சிட்டி. நான் இங்கேருந்து அங்கே போக எனக்கு பிடிக்கல. கடைசியில் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டாக்டர் மோகன் அப்படிங்கிறவர் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்கிறாரு. நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறதுக்காண்டியே என்னை படிக்க சொல்கிறார். படித்த பின்னாடி நான் வந்து என்னை மாற்றிக்கிட்டு சரி நம்ம போயிடுவோம், அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ வருது, போய் அட்டன் பண்ணுறேன். அங்கே வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகி இன்டர்வியூ போர்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வைஸ் சான்சலர் என்னை செலக்ட் பண்ணுறாரு. அங்கே உட்காந்துருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரார் உள்பட என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை செலக்ட் பண்ணாதீங்க, இவர் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வருவார், அங்கே வந்து இவர் வந்து சிண்டிகேட் மெம்பராக இருந்தவர், இங்கே வந்தாருன்னா சொல்கிறத கேட்க மாட்டார், இவரை செலக்ட் பண்ணவே பண்ணக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆனால் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு விசி செலக்ட் பண்ணிடுறேன். 2007 அந்த பல்கலைக்கழகத்துக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகிறேன். போயிட்டு என்னோடய ப்ரொஃபஸர் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட டீன் வந்து எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் இங்கே இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வர்றீங்க, அடுத்து என்ன உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. நான் என்ன எழுதி கொடுத்தேன்னா, ஐ விஷ் டு பிகம் தி வைஸ் சான்சலர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு எழுதி கொடுத்தேன் 2007. 2015 அதே யூனிவர்சிட்டிக்கு நான் வைஸ் சான்சலராக வந்துட்டேன். ஆனால் என்னன்னா, நான் வந்து 200 பேர் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் 68வது சீனியாரிட்டியில் இருக்கேன். நான் வைஸ் சான்சலராக வந்த பின்னாடி எனக்கு சீனியர் 68 பேர் இருக்காங்க. எனக்கு யார் ரெஜிஸ்ட்ராராக இருந்தாரோ அவரே நான் வைஸ் சான்சலராக வந்த பின்னாடி அவர் ரெஜிஸ்ட்ராராக இருக்கார். என்ன நினச்சாங்கன்னா, நான் வந்த பின்னாடி அந்த ரெஜிஸ்ட்ராரை எடுத்துருவேன்னு நினச்சாங்க. நான் எடுக்கலை, அவரே வச்சுருந்தேன். ஏன்னா அவர் வந்து நான் வரக்கூடாதுன்னு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சார். ஆனால் நான் வந்து அவரை எடுக்கலை. அப்படியே நான் என்னோடய பீரியட் ஃபுல்லாக அவரை வச்சுருந்தேன். அதுக்கு காரணமும் இந்த புத்தகம் தான். அடுத்து வந்து இதில் ஒரு ஷர்ட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது வெற்றியாளர்கள் வந்து நிறையா பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அவங்கள்ட்ட என்ன குணம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று நண்பகத்தன்மை, அனுசரித்து போகும் குணம், அடுத்து இணைந்து பணியாற்றும் திறன். இது 3 நான் இந்த புக்கு படித்ததுனால எனக்கு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இயல்பாகவே இருந்துச்சு இது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்தோன்னே நான் என்ன பண்ணேன்னா, சரி நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர்றதுன்னா இது 3ஐயும் வந்து நம்ம வந்து டியூன் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சேன். அதை கரெக்டாக பண்ணதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அழகப்பா பல்கலைக்கழகத்தை நிறைய பேருக்கு அது என்ன ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியான்னு கேட்பாங்க. அது ஆக்சுவலாக ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அது அழகப்பான்னு பேர் இருக்கிறதுனால அவரோட யூனிவர்சிட்டின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அதுவரையும் வந்து எந்த ரேங்கிங்லேயும் வந்ததில்லை. நான் இந்த 3 இதையும் வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த யூனிவர்சிட்டியை வந்து நான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷன், நேஷ்னல் லெவலில் செகண்ட் பொசிஷன். ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் MHRD கொடுத்தது அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான். கேட்டகரி 1 யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் ஸ்டேட்டஸு, இவ்வளவு இதை வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த குணங்கள் எனக்கு இருந்ததுனால தான். ஏன்னா என்னோட சீனியர்ஸ் அங்கே இருக்காங்க, என்னோட சண்டை போட்டவங்க அங்கே இருக்காங்க. அவங்கள நான் பழி வாங்கணும்னு நினைக்கல. நான் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களோட நான் அதாவது அனுசரித்து போகிற அந்த குணம் இருந்துச்சு. இன்னமும் நீங்கள் காரைக்குடியில் வந்து ஒரு இதுக்காண்டி நீங்கள் சுப்பையா எப்படின்னு கேட்டால் அவரை நீங்கள் 100% நம்பலான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது அந்த நம்பகத்தன்மைன்னு ஒருத்தன்ட்ட நான் வந்து காரைக்குடிக்கு வர்றப்ப என்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. நான் ஒரு சாதாரணமாக தான் போனேன். இப்போ நான் வைஸ் சான்சலராக இருக்கும் பொழுது நிறைய காலேஜஸுக்கு வந்து நான் வந்து கைட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு காலேஜுக்கு கைட் பண்ணி ஆரம்பித்தோம் காரைக்குடியில். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், 2 பிஎட் காலேஜ், 2 CBSE ஸ்கூல்,
இதெல்லாம் ஆரம்பித்தேன். இப்போ அந்த அந்த அதுக்கு வந்து நான் வந்து எம்டியாக இருக்கேன். இப்போ முடிச்சுட்டு விசி வந்து நான் எல்லோரும் விசி பொசிஷன் 53 வயசுல நான் 50 வயசுல விசி ஆகிட்டேன். 53ல் எனக்கு இப்போ முடிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு அப்புறம் 7 வருஷம் இருக்குது யூனிவர்சிட்டிங்கிறதுனால நான் துணிச்சலாக வந்து உடனே நான் ரிசைன் பண்ணேன். எல்லோரும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, என்ன நீங்கள் 2 லட்ச ரூபா சேலரி விட்டுட்டு போகிறீங்களேன்னு. வேணான்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு காலேஜில் போயிட்டு உட்காந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற, இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரையும் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அதுவும் என்னென்னா அவர் படித்த புத்தகத்தை வச்சு தான் நான் சிறந்த நிர்வாகியாக. இன்னொன்று பெரிய இது என்னென்னா, இந்த காலம் உன் காலடிங்கிறது இதை நான் படித்தேன். நான் வைஸ் சான்சலராக இருக்கும்போது படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வைஸ் சான்சலராக வந்தோடனே என்ன பண்ணேன்னா, விசிட்டர்ஸுக்குன்னு ஒரு ரூம் அப்போ தான் எங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறையா பேர் என்னை விசிட்டர்ஸ் பார்க்க வருவாங்க. நிறைய பேர் வைஸ் சான்சலர்னால் விசிட்டர்ஸே பார்க்க மாட்டாங்க. நான் பார்ப்பேன். அது என்கிட்ட உள்ள கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு நேரம் அவங்களோட பேசணும், எவ்வளவு இது பண்ணணும், அந்த இதுவே எனக்கு ஒரு இதே இல்லாமே இருந்துச்சு. என்கிட்ட இருந்த பெரிய வீக்னஸ் அது. இந்த புக்கு படித்த பின்னாடி தான் நம்ம நேரத்தை வந்து எப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இவரோட புத்தகத்தினோட இது என்ன, எழுத்தினுடைய இது என்னென்னா, ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வாசகங்கள் அப்படியே புரட்டி போட்டுருது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, காலம்ங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. அது இப்போ நீர், பொருள், நிலம், இது போல் இது ஒரு வளம் அப்படிங்கிறார். இதை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதோடு இல்லை, இதை நீங்கள் இன்வெஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறார். அவர் சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 30 கண்ட்ரி போயிருக்கேன். சில இதில் எல்லாம் சௌகரியெல்லாம் போகும்போது 8 மணி நேரம், 9 மணி நேரம், 12 மணி நேரம் இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ சாரோட புத்தகத்தை தான் வாங்கிட்டு போவேன். இப்போ சார் எழுதியிருக்கிற 70 புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகத்தை நான் படிச்சுட்டேன். இப்போ என்னோடய லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரோட புக்கு தான் வச்சுருப்பேன், படித்து முடிச்சது. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த புத்தகத்தை இந்த மறு வாசிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மறு வாசிப்பில் இப்போ வந்து நான் இதை படிக்கும்போது, அப்போ வந்து நான் படிக்கிறப்ப இட்லியாக இருங்கள்னு தான் இருந்துச்சு. எனக்கு பெரிய கன்ஃபியூஷன், எதுக்கு இந்த டாபிக், இதை எப்படி சார் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, இந்த இட்லியை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னு நான் ஃபஸ்ட்டு இதில் என்னால் முடியலை. இப்போ படித்து முடித்தோடனே கடைசியில் முடிக்கிறார். நீங்கள் 3 அதாவது கேட்டகரி 3 கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி வேகவே இல்லை, மாவாகவே இருக்குது. அது எடுக்கிற முடிவுகள்லாம் கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு கேட்டகரி இருக்குது, கோவப்படுறங்கிறது தெரியும், ஆனால் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அது அறவே காடு. இட்லி பாதி வந்திருக்கு, நல்ல பூ போல் இருக்கிறது தான், அது மாதிரி தான் இருக்கணும் மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், என்ன மாதிரின்னா, என்னை பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பார்த்தவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து பார்க்குறப்ப நான் வித்தியாசமான மனுஷனாக இருந்தேன். என்டையர்லி சேஞ்ச். எடுத்தோன்னே கோவப்படுவேன். அதனால் என்னோடய பர்சனல் லைஃப்லேயுமே நிறைய லாஸு. இதை படித்த பின்னாடி ரீயூனியனே நடந்துச்சு என்னோடய லைஃப்பில். இது நிறையா விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண முடியாது. இப்போலாம் வந்து என்னோடய ஒய்ஃபு என்ன சொன்னாலும் எனக்கு கோவமே வருது. என்ன சொன்னாலும் கோவப்படுறது மாதிரியே தான் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. நான் மாற்றிக்கிட்டேன், என் ஒய்ஃபை மாறலை. ஆனால் எனக்கு கோவமே வராது. அவங்க இந்த புத்தகத்தை படிக்கலை. நான் சொன்னால் படிக்க மாட்டாங்க. ஒரு கால் சார் அங்கே ஊருக்கு வந்தாருன்னா சொல்லி படிக்க சொன்னா. அப்போ என்னென்னா, சார் அவர் இதில் சொல்லியிருக்காரு, அதாவது என்ன பேச போகிறாங்க, இப்போ தகராறு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும், உடனே நான் வெளியில் போயிடுவேன். கார் எடுத்துக்கிட்டு நான் வெளியில் போயிடுவேன். அதை அவாய்ட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வரும்பொழுது சகசமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது இல்லை, இது உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயம் இல்லாதனால நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். இது சேர்ந்தது காரணமும் இந்த புத்தகம் தான். அப்போ இனிமேல் வந்து எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தைரியமாக இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப பக்குவப்பட்டேன், ரொம்ப பக்குவப்பட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு புத்தகம், அதாவது இந்த இவர் எனக்கு யாருன்னே தெரியாது.
நான் ஒவ்வொரு புத்தக திருவிழாவுலையும் இந்த புத்தகத்தை பற்றி பேசுவேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுவேன். அந்த புத்தக திருவிழாவில் இந்த புத்தகம் தான் முதல்ல விற்கும். 2 புத்தகத்தை பற்றி பேசுவேன். இது ஒன்று, இன்னொரு புக்கு ஒரு இங்கிலீஷ் புக்கு, இட் டேக்ஸ் ஒன்லி எ மினிட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், வில்லி ஜாலி எழுதுனது. அந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தையும் பேசுவேன். இந்த ரெண்டு புத்தகமும் முதல்ல முடிஞ்சு போயிடும். புதுக்கோட்டை புத்தக திருவிழாவில் புத்தக திருவிழா ஆரம்பித்ததுலேருந்து நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். காரைக்குடி புத்தக திருவிழா, சிவகங்கை புத்தக திருவிழா, இது 3லையும் தொடர்ந்து என்னை கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் போய் பேசுவேன். வருஷம் வாங்கினவங்க வாங்காதவன் அடுத்த வருஷம் வருவான். அவன் வாங்கிட்டா கடைசியில் போகும்போது, சார் இந்த புத்தகம் வாங்கிட்டா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் போகும்போது இந்த புத்தகத்தை படிச்சுட்டே அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் என்னோடய லைஃப்பில் ஏற்படுத்தின புத்தகம் இந்த புத்தகம். அது அவர் இது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணதில் இந்த நாலேஜ் கிடச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஹி ஹேஸ் டன் அ ரிசர்ச், சப்மிட்டட் எ தீசிஸ் ஆன் திஸ், காட் அ டிகிரி ஆல்சோ. இதே ஏரியாவில் டிகிரி வாங்கி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவர் டிகிரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இதில் உள்ள விஷயத்தை ஹி ஹஸ் கிவன் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள்ஸ், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். அதுவும் எனக்கு கிரிக்கெட்னா அவ்வளவு பிடிக்கும். அந்த கிரிக்கெட்லேருந்து அப்போ குத்து சண்டை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிள், இது எல்லாரும் செய்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது ரைட்டரோட முக்கியமான இது. ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே அந்த வைக்கவே கூடாது, படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்கிறது யாருன்னா ஒரு ரைட்டர் தான். அது எல்லா புத்தகத்துலையுமே செஞ்சுருக்கார். எல்லா புத்தகத்துலையுமே ஒரு புத்தகத்தை எடுத்ததுலேருந்து முடிக்கிற வரையும் முடிச்சுட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டுட்டு போகிறது மிகப்பெரிய திறமை. அது லாங்குவேஜில் மேட்ரை சொல்கிற விதத்தில் ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன். சார் சொன்னதை வச்சு அந்த புத்தகத்தோட சீரீஸ் நான் ஒரு சில இடத்துல ஷேர் வாங்கினேன். எனக்கு எந்த நாலேஜும் இல்லை அதை பற்றி. எல்லாரும் ஷேர் வாங்குறாங்க, நான் வாங்கினேன். இப்போ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஷேர் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு சாரும் அதை பற்றி பேசினார். சாரும் இந்த மேடை எப்படின்னா 3 பேருமே டிவியில் வர்றவங்க, என்னை தவிர இந்த உட்கார்ந்துருக்க ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க சொல்கிற விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அவங்க உண்மையிலேயே அந்த புத்தகத்தை வாங்கினேன். ஏன்னா வாங்கணும், நானும் வாங்கி படிக்கணும், எங்கள் காலேஜ் லைப்ரரியில் வாங்கி வைக்கணும், என் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சாரை எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூலில் எல்லாம் சேர்த்து ஒரு 3000 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும். நான் இதை பற்றியெல்லாம் நான் பேசிட்டேன். எப்போ நான் பேசினாலும் ஒவ்வொரு விஷயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன். நான் படித்த விஷயத்த சொல்லுவேன், சார் பேரை சொல்லுவேன். சாரை பார்க்காமலேயே சார் பேரை நிறையா இடத்துல நான் பேசிக்கிட்டே இருக்கிறது. கடைசியில் பார்த்தா எங்கள் ஊருக்காரராகவே இருந்திருக்கார். அதாவது காரைக்குடி பக்கம்தான் ஒரு சொந்த ஊரே, தேவகோட்டை தான் சொந்த ஊர். அங்கே ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறப்ப தான் இங்கே தான் சொந்த ஊர். 2 பேர். ஆமாம், நானே கூப்பிட்டுருந்தேன் அழகப்பா. அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டுருந்தேன். 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. லேனா தமிழ்வாணனோட அண்ணன் வந்திருக்காங்க, தம்பி. அவங்களையும் கூப்பிட்டேன், சாரையும் கூப்பிட்டேன். 2 பேரையும் ஒரே மேடையில் வச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேச வைக்கணும் அப்படி. ஏன்னா இந்த ஆத்தருங்கிறத தாண்டி எங்கள் ஊரை சார்ந்தவர்கள், பெரிய ஆளுமைகள், பெரிய ரைட்டர்ஸ், அவங்கள எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இவங்களை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்களெல்லாம் மெட்ராஸிலே பிறந்து மெட்ராஸிலே வளர்ந்தவங்கன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாதாரணமாக அங்கே தான் அவங்க பிறந்தது, அங்கே தான் வளர்ந்ததுன்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. இவங்களோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, புக்கை பார்த்துட்டு அது மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம ஊருக்காரங்க தான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறவங்க, இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும் அப்படின்னு எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.